பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியலங்க. டிஸ்கனெக்ட் பண்ணி வீட்ல கிடக்குறாங்க. அவ எங்க வாழ்க்கையே போயிடுச்சுங்க. எங்களுக்கு மொத்தமா வாழ்வாதாரமே இல்லங்க. மொத்தமா சாவடிச்சு உங்களுக்கு யாருக்கும் இல்லையா சார்? நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கிடக்குறோம், எவ்வளவு பாடுபட்டு கிடக்குறோம். எங்களுக்கு இந்த வேலை எங்களுக்கு வேணும் சார். இல்ல ஜெயிலையாவது போடுங்க, ஜெயிலையாவது போடுங்க. ஏன் ஜெயில போட மாட்டீங்க? மண்டபம் சொல்லுங்களேன், ஏன் ஜெயில போட மாட்டீங்க? நீங்க தயவுசெய்து மண்டபத்துல போடுகாதீங்க. செவிலியருக்கு பண்றீங்க, ஏன் எங்களுக்கு பண்ண மாட்டீங்க? 6 நாள் அவங்களுக்கு போராட்டம் பண்ணோம்னா நிரந்தர பணி. தூய்மை இது அறநிலையத்துறை இருக்கு, 6500 பேருக்கு நிரந்தர பணி. தூய்மை பிள்ளை நாங்க மட்டும் என்னங்க பாவப்படும்? குப்பை வர்றவங்க கிட்ட உங்க ஈகோவை காமிப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா? என் குடும்பம் நடுத்தரில் நிக்குதுங்க, சாப்பிடாம நடுத்தரில் நிக்குதுங்க. ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. 1ஆம் தேதியா பிறந்த நாள், உங்களுக்கு புது வருஷமா இருக்கட்டும். எனக்கு சாவு வருஷம் என்னால முடியல. சாவடிச்சிருங்க எங்களை. இல்ல ஜெயிலையாவது போடுங்க, ஜெயிலையாவது போடுங்க. ஏன் ஜெயில போட மாட்டீங்க? மண்டபம் சொல்லுங்களேன், ஏன் ஜெயில போட மாட்டீங்க? நீங்க தயவுசெய்து மண்டபத்துல போடுகாதீங்க, ஜெயில போடுங்க. நீங்க முடியல எங்கனால. என் பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியலங்க. டிஸ்கனெக்ட் பண்ணி வீட்ல கிடக்குறாங்க. அவ எங்க வாழ்க்கையே போயிடுச்சுங்க. எங்களுக்கு மொத்தமா வாழ்வாதாரமே இல்லங்க. மொத்தமா சாவடிச்சிருங்க. எங்க வேலை எங்களுக்கு வேணும். நாங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம். நாங்க கொரோனால நாங்க பாதிக்கப்பட்டோம். நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க கையெழுத்து முதல் கையெழுத்து நாங்க தான் போடுவோம், தூய்மை பணியாளர்னு சொன்னீங்க. நீங்க இதுவரையில போட்டது எங்களுக்கு இல்ல. எங்க கஷ்டப்படுற வாடகை கொடுக்க முடியல, எங்க பசங்களுக்கு சாப்பாடு போட முடியல. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறோம் சார். உங்க இறக்கத்தை வச்சு எங்களுக்கு இந்த வேலையை கொடுங்க சார். சார் நாங்க எவ்வளவு கெஞ்சுறோம் சார். நாங்க நடு ரோட்ல எல்லாம் உட்காடுறோம் சார். உங்களுக்கு இறக்கம் இல்லையா சார்? நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கிடக்குறோம், எவ்வளவு பாடுபட்டு கிடக்குறோம். எங்களுக்கு இந்த வேலை எங்களுக்கு வேணும் சார். இந்த வேலை எங்களுக்கு கொடுங்க சார். உங்க காலில் உயிரை சார். நாங்க கெஞ்சுறோம் சார். எங்க வேலை எங்களுக்கு வேணும் சார். நாங்களும் இதே இடத்துல தான் சார் இருக்கோம், பிள்ளைங்க கூட தான் இருக்கோம். நாங்கள் 5 மாசமா கஷ்டப்பட்டுருக்கோம். ரவணா மனசாட்சியில் இந்த ஐயாவுக்கு நாங்கள் பசங்க வாடகை கட்டணும், பசங்க ஃபீஸ் கட்டணும். வீட்டில் இல்லை, அதாவது புருஷனை விட்டு போயிட்டாங்க. நாங்களாம் தனியாக தான் இருக்கிறோம். இந்த வேலை நம்பி தான் நாங்கள் இந்த வேலை பண்ணி நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஏன் இந்த மாதிரி பண்ணாரு? மனசாட்சி இல்லை அவருக்கு கொஞ்சம். ஆமா இருமா, ஏச்சில இருமா, மேலே கை வைக்க எடுமா நீ.